தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரை போட்டு 5வது நாளுங்க. 5வது நாள் முளைப்பயிர் இப்போ வெளியே தெரியுது. 3 நாளே பயிர் தெரிஞ்சிடும். ஆனால் தண்ணி ஃபுல்லாக மழை பெஞ்சு வடியை போடுறோம், மழை பெஞ்சு வடியை போட்டு அப்போ பயிர் தெரியல. இப்போது தண்ணி வடிஞ்ச உடனே தான் பயிர் நல்லா தெரியுதுங்க. இது 5வது நாள் விரை போட்டு 5வது நாள். நெல்லாம் பார்த்தீங்களா? மேலே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வேர் உள்ளே ஊனுங்க. 4வது நாளாக வேர் நல்லா ஊனும், ஸ்ட்ராங் ஆகும். அந்த தண்ணி தெரியுது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் இன்னும் தண்ணி வடியலை, அங்கெல்லாம் பயிர் இருக்காது. இப்போ அந்த தண்ணியை எங்களால் வடியும் போட முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் உள்ளே போனோன்னா பயிருங்களை மெரிச்சிட்டு போனோம். பயிர் மெரிச்சிட்டு போனால் இப்போ எல்லாம் இப்போ முளை விடுது. சரிங்களா? மெரிச்சோன்னா இப்போயே அது செத்துரும். இப்போ நம்ம அதுவே வளர்ந்த பயிராக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேர் நல்லா ஊனிடும் உள்ளே. இப்போ வேரில் மேலே இருக்கிறதுனால நம்ம உள்ளே போக முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்களா? அங்கே தான் தண்ணிலாம் இருந்த இடம். அதனால் அந்த இடத்துலாம் பயிர் இல்லைங்க. அதெல்லாம் நாற்று தான் போடணும். பார்க்கலாம் எது முளைச்சி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் 2 நாள் 3 நாள் இது மாதிரி வெயில் நல்லா காஞ்சாதான் இன்னும் இருக்கிற பயிர் கொஞ்சம் வரும். இந்த இடம் பாருங்கள், நல்லா பயிர் முளைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே தெரியுதுங்களா? தண்ணி இருக்கிற இடத்துல இங்கேயே விரை போட்டாங்க, ஆனால் பயிர் இல்லை. இந்த இடம் பாருங்கள், தண்ணி இல்லை, ஆனால் பயிர் நல்லா முளைச்சிருக்கு. அதாவது தண்ணி இருக்கக்கூடாதுங்க. மொத்தம் இந்த புறாவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. புறாவும் பார்த்திங்கன்னா நெல் சாப்பிட்டு போயிடும், விரைய சாப்பிட்டு போயிடும். அது ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு தண்ணி, அடுத்து புறா, கடைசியாக பார்த்திங்கன்னா கிழுவைன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம கழுகு மாதிரி அந்த ஹைட்டில் இருக்கும். 2வது அந்த நகைங்களும் பார்த்திங்கன்னா அந்த கழுகு மாதிரி அந்த கால் நகைங்க இருக்கும். அது பார்த்திங்கன்னா பயிரை மெரித்து அது சேர்த்து உள்ளே அனுப்பிச்சிருங்க பயிரை. அதனால் அது முளைக்காது பயிர். இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுல நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். பாருங்கள், அங்கே முளைச்சிருக்கு. அந்த தண்ணி நிற்கிற இடத்துல முளைக்கலைங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் நாற்று போடணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்துக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறீங்க பார்க்கலாம். இது நானும் எங்கள் அப்பா தான் பண்ணுறோம். அவர் இன்னைக்கு முடியலன்ட்டார். சரி, நான் இன்றைக்கி